ப்ரீவியஸ் வீடியோஸில் நாம் என்ன பார்த்தோன்னா சர்ச் பார் வச்சு என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலாம். 2 மெத்தட் நம்ம பார்த்தோம். அதாவது டைரெக்டாக ஸ்டோரி போர்டில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி போட்டு யூஸ் பண்ணுறது, இன்னொன்று நேவிகேஷன் கண்ட்ரோலை வச்சு யூஸ் பண்ணுறது. இப்போ கஸ்டம் சர்ச் பார் எப்படி பண்ணுறது, அதாவது ஜஸ்ட் டெக்ஸ்ட் ஃபீல்டு வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி நான் ஒரு ஸ்டோரி போர்டில் ஒரு 3 ஸ்க்ரீன் தனித்தனியாக எடுத்து போட்டிருந்தேன். ஸோ ஏற்கனவே 2 ஸ்க்ரீன் போட்டிருந்தேன். ஸோ 3வது இன்னொரு ஸ்க்ரீன் போட்டுட்டு நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். ஸோ வழக்கம் போல் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் இதெல்லாம் நம்ம ஏன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பேசிக்காகவே பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஒன்றும் இல்லை, ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டை சும்மா ஒரு அழகு காட்டுறதுக்காக ஒரு கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது காட்டுறதுக்காக ஒரு யூஐ இமேஜ் ஒரு யூஐ வியூக்குள்ளே போட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி அந்த இதை கஸ்டம் சர்ச் வியூவில் ஒரே ஒரு சர்ச் டெக்ஸ்ட் ஃபீல்டு மட்டும் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது தவிர்த்து நான் வேறு எதுவும் அடிஷ்னலாகவும் எதுவும் பெருசாக ஒன்றும் பண்ணல. ஸோ இப்போ இதுக்கு தேவை ஒரு ஃபங்க்ஷனும் ஒரு மெத்தடும் தான். ஸோ இப்போ நான் அந்த மெத்தட் நான் க்ரியேட் பண்ணுறேன். செல்ஃப் டாட் சர்ச் டெக்ஸ்ட் ஃபீல்ட் டாட். ஸோ இதுக்கு நான் ஒரு டார்கெட் செட் பண்ணேன். ஆட் டார்கெட்டு. ஸோ ஒரு டார்கெட் நான் செட் பண்ணுறேன். டார்கெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் இதுலேயே தான் இருக்குது. அண்டு செலெக்ஷன் என்னன்னா ஆஸ் செலக்டர் ஆப்ஜெக்ட் மெத்தட். ஸோ இன்னும் ஆப்ஜெக்ட் மெத்தட் நான் க்ரியேட் பண்ணல. ஸோ ஆப்ஜெக்ட் மெத்தட் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் செட் பண்ணிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஃபார் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நிறைய மெத்தட் இருக்குது. ஸோ அதில் எடிட். ஸோ எடிட் பண்ணும்போது கொடுக்கும்போது வேல்யூ இதில் சேஞ்ச் ஆகும்போது எனக்கு இது ப்ராசஸ் இந்த ஆக்ஷன் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ சர்ச் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ மொத்தமாகவே சொல்ல போனீங்கன்னா இவ்வளோ தான். ஸோ இதில் சர்ச் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைரெக்டாக இதை கால் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் எந்த வேல்யூ நான் எடிட் பண்ணாலும் எனக்கு இதில் இருக்கிற இந்த ஃபங்க்ஷன் எனக்கு கால் ஆகும். ஸோ ஆல்மோஸ்ட் முடிஞ்சு, சிம்பிள் தான். இப்போ நான் இதில் இருக்கிறத அப்படியே நான் ஃபஸ்ட்டு இதுலேருந்து நான் காப்பி பண்ணுறேன். ஸோ இதில் இருக்கிறத நான் அப்படியே காப்பி பண்ணி இதில் போடுறேன். ஸோ இதில் சர்ச் டெக்ஸ்ட்டுன்னு ஒன்று கிடையாது. ஸோ சர்ச் டெக்ஸ்ட்டுக்கு நம்ம எங்கே போவோம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தான் வேல்யூ வரவே வருது, சர்ச் வேல்யூ. ஸோ சர்ச் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு செல்ஃப் டாட் சர்ச் டெக்ஸ்ட் ஃபீல்ட் டாட் டெக்ஸ்ட். ஸோ இப்போ இந்த வேல்யூ தான் நமக்கு எல்லாத்துக்குமே ப்ராசஸ் பண்ண போகிறது. ஸோ வேறு அடுத்து நமக்கு அரே லிஸ்ட்டும் ஃபில்டர் லிஸ்ட்டும் வேணும். ஸோ அரே லிஸ்ட் அண்ட் ஃபில்டர் லிஸ்ட்டு ஐ திங்க் இந்த இதில் நம்ம நீங்கள் ஆல்மோஸ்ட் 2 வீடியோ பார்த்துட்டீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு இதில் டெக்ஸ்ட் டேபிள் வியூ போட்டு காட்டணும்னு அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா டைரெக்டாக அப்படின்னு நான் கால் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வேல்யூ சேஞ்ச் ஆகாது அப்படின்றதுனால நான் வேறு கொடுக்கணும் லெட்டு. ஸோ இப்போ நான் திருப்பி ரன் பண்ணுறேன். ஸோ ரன் ஆகி வந்துருச்சு. ஸோ கஸ்டம் சர்ச் பார் ஸோ இங்கே வந்துருச்சு. ஸோ இதில் ஒன்றும் இல்லை, சொன்ன மாதிரி டெக்ஸ்ட் ஃபீல்ட் தான். ஏற்கனவே நான் வேல்யூ கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நமக்கான சர்ச் பார்
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓன்னு அடிச்சிருக்கேன், ஓ இருக்கிறதுலாம் 1 2 3 அப்படின்னு இங்கே வந்திருக்கும். ஸோ அதே டி அடிக்கிறேன்னா 2 3 8 4 10 சாரி 10 அடிக்கும்போது ஃபைனல் வேல்யூவாக 10. ஸோ தட்ஸ் இட். ஸோ வேணும்னா நீங்கள் டாஸ்க் மாதிரி இது பண்ணி பாருங்கள். ஸோ இதே வேல்யூவை நம்ம எப்படி டெக்ஸ்ட் ஃபீல்டில் டேபிள் வியூவில் எப்படி போட்டு பண்ணுறது, வேறு எந்த மாடலில் பண்ணலாம் அப்படின்றது